அது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அது. அது என்னன்னா ஷூட்டிங்க்கு நாள் அவங்க ஹீரோயினுக்கு வந்து இந்த சொல்லி என்னென்னா கிளாசிக்கல் சாங் இது. அதில் கிளாசிக்கல் பொடி சங்கதின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உன்னி சாருக்கு அடிச்சிக்க முடியாது. உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும், ஒரு கோடி ஆசைகளை துன்னிடம் சொல்லிட வேண்டும். கார்த்தி, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். படைசூழ, பாட்டி, யமன் கட்டளை போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் என் சசிகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். மியூசிக் டைரக்டரா உங்களுடைய படம் யமன் கட்டளை சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அதுலேருந்து நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய ரிவ்யூ எல்லாம் நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. எல்லோரும் பாடல்லாம் நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதில் மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஆமாம், படம் ரிலீஸ் ஆனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க மியூசிக் டைரக்டரா? இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுள் மாதிரி ஒரு அண்ணன். அவர் தான் எங்கள் தயாரிப்பாளர். அவர் தான் கதை வசனம். தயாரிப்பாளர் இன்ட்ரடக்ஷன் பண்ணவர் அவர். கதை வசனம் அவர் தான் சுப்பையண்ணன்ட்டு. அவர் திடீர்னு ஒரு நாள், ரொம்ப நாளாக பழக்கம், திடீர்னு தம்பி என் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. வந்துட்டு கதையை சொன்னார். என்னண்ணா என்ன பண்ண, இந்த படம் பண்ணுறாங்க, தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷண்ணா. அதுக்கு வந்து அந்த நேரத்தில் அவருக்கும் அதை ஒத்துக்கிட்ட டைரக்டருக்கும் எனக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு பயங்கர மகிழ்ச்சி உங்க முகத்தில் தெரியுது. படம் ரிலீஸ் ஆனதில்ல, படம் ரிலீஸ் ஆனதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அதுல வந்து பாடல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, அதுல ரொம்ப சந்தோஷம். குழந்தைத்தனமான ஒரு மகிழ்ச்சி உங்க ஃபேஸ்ல, கியூட் ஃபேஸ்ல தெரியுது சார். ஓகே, பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய கதையை உங்ககிட்ட சொல்றப்போ நீங்க எவ்வளவு பாடல் மைண்ட்ல வச்சிருந்தீங்க? ஃபைனலா எவ்வளவு பாடல் நிறைவு பெற்றுச்சு? பாடல் மைண்ட்னா அவங்க சொன்ன சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு 4-5 டியூன் பண்ணோம். மொத்தம் ஒரு 15-16 டியூன் பண்ணோம். அதில் 5 டியூன் வந்து டைரக்டர் செலக்ட் பண்ணார். இப்போ அந்த 5 டியூனும் வந்து அவர் செலக்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ அந்த 5 பாட்டு வந்து படத்தில் 5 பாட்டு படத்தில் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ டேரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறப்போ இப்போ அந்த 5 சுச்சுவேஷன் சொல்லியிருப்பார். அந்த 5 டியூனுக்கு உங்களுக்கு பிடிச்ச டியூன் எது, பிடிச்ச சுச்சுவேஷன் எது? அது அப்படி சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே என்னோட குழந்தைகள் தான். கரெக்ட் தான் சார். பட் நீங்க ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து பண்ணிருப்பீங்கல்ல. ஒவ்வொரு பாடலுமே நான் வந்து இந்த பாட்டு ஹிட் ஆகணும், இந்த பாட்டு ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மண்டாட்டில் தான் நம்ம பண்ணுவோம். அதில் வந்து என்ன சொன்னா, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து பெண் பார்க்க வருவாங்க. அந்த அதில் வந்து பழைய டைப்பு நமக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னார். எப்படின்னா, அந்த சிங்கார வேலனில் வந்து பாடுவாங்க, நாதஸ்வரம் வரும். அந்த டைப்பில் நம்ம வந்து பண்ணோம்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த டைப்பில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அதை ஹரிணி மேடம் தான் பாடியிருக்காங்க. ஆமாம், அந்த சாங்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு கேள்விப்பட்டோமே சார். ஹீரோயினுக்கு போய் நீங்கள் வந்து அந்த தாளம்லாம் சொல்லி கொடுத்து அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இல்லை, அது என்ன உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அது. அது என்னென்னா, ஷூட்டிங்க்கு நாள் அவங்க ஹீரோயினுக்கு வந்து இந்த சொல்லி என்னென்னா கிளாசிக்கல் சாங் இது. எப்படின்னா, திருமண ஓலை எழுதிடும் வேலை கண்ணன் வர காத்திருந்தேனே அப்படின்னு இருக்கும். அது சுச்சுவேஷன் என்னென்னா, ஹீரோவை வந்து பார்க்கவும் கூடாது, ஆனால் லவ் பண்ணணும். பெண் பார்க்க வந்தது வேற மாப்பிள்ளை, ஹீரோ வேற. இந்த டபுள் இது இருக்கும். அதில் வந்து அவங்க தாளம் போட்டுக்கணும், தாளம் போட்டு தான் பாடணும். அது கிளாசிக்கல் சாங். அந்த தாளம் அவங்களுக்கு கரெக்டாக வரலன்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் போராடணும். அதே ஒரு பெரிய பாட்டாக இருந்துச்சா? போராட ஓரளவு பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. விஷுவலாக இப்போ படத்தில் பார்க்கும்போது செமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு பெரிய சிங்கர் அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்கள் மறைச்சே ஒரு கம்போசர் வந்து எப்படி இருந்தாலும் பாடி தானே ஆகணும். எங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த படத்துல ஏன் நீங்கள் பாட்டு பாடல? இந்த படத்தில் பாடுறதுக்கான சூழல் இல்லை. என்னென்னா, 5 பாடல் ஒரு சாங் வந்து எனது குரு உன்னிகிருஷ்ணன் சார், அவங்களும் ஹரிணி மேடமும் ஒரு டூயட்டு. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம். ப்ரொடியூசரும் டைரக்டருமே சொல்லிட்டாங்க, உங்கள் குரு பாடி ஆகணும் இதில்
அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 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 பாடல் வந்து முகேஷ், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். அதுக்கான சூழல் அமையல. ஏன்னா இப்ப நான் பாடுறதுக்கான பாடும்போதே சொல்ல அதுதான் நான் ட்ராக்கே நான் தானே பாடி வைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மற்ற சிங்கர்ஸ்க்கான ட்ராக். ஆமாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு இப்போ பாடி காட்டுங்க சார் எங்க லைட்டாக 2 லைன். சண்டைக்காரா ஒன்ன பார்த்து மென்டலாத்தானே நேத்து புரியாதா, நெஞ்செல்லாம் சூற காத்து ஓடி வந்து என்ன தேத்து தெரியாதா, என்னை நான் தேடி அலைகின்றேன், மேகம் போலே நான் கலைகின்றேன், காதல் என்றதுமே கால்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றதே. சூப்பர் சார், சூப்பர் சார். கொஞ்சம் லிரிக் மறந்துட்டேன் சார். சூப்பர் சூப்பர் ஆமா. சார். இப்போ நீங்கள் இந்த 5 பாட்டுக்கும் ஒரு 5 சிங்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சார். ஆமாம் ஆமாம். ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு பாடின சிங்கர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அது எப்படி பாடியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி அப்படின்றது. அதில் வந்து காசு காசுன்ட்டு ஒரு பாடல் இருக்கு. காசு எவ்வளோ முக்கியத்துவம், காசு இல்லாட்டி மனுஷ வாழ்க்கை தூசு, காசு 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 காசுடா, காசு இல்லாட்டி மனுஷ வாழ்க்கை தூசுடா, நேத்து வர நாங்கள் எல்லாம் நெஞ்சுக்குள்ள நிற்குதடா சிவகாசி அப்படின்னு ஒரு பாடல். அண்ணன் கிருஷ்ணராஜன் தான் பாடியிருப்பாங்க. ரொம்ப பாடி முடிச்சுட்டு சொன்னாங்க, இந்த பாடல் வந்து கண்டிப்பாக கிட்டாங்க சசி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியோ லான்ச் இப்போ கூட சொன்னாங்க, ரொம்ப பாட்டு நல்லா இருக்கு சசி, நல்லா இருக்கு, பாடல் வந்து வெற்றி அடையும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸும் பார்த்துட்டு வந்து காசு காசு பாட்டு வந்து இப்போ உள்ள காசுங்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லையா, அதை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு அண்ணன் சொன்னதை வந்து நான் அன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார் பாடின அந்த பாட்டு உங்களோட குருன்னு சொன்னீங்க. ஆமாம். உங்க குரு வந்து உங்களோட மியூசிக் பாடும்போது அந்த ஃபீலிங் எப்படி சார் இருந்தது? ஐயோ பயம் இருக்கு எனக்கு. பயமா இருந்ததா? ஆமாம். ஒரு டியூன் மட்டும் சார் எப்போதுமே ஒரு டியூனை கொடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம ஒரு 10% தான் கொடுத்துருப்போம். எனக்கு நிறைய பாடல் டிவோஷனல்லாம் பாடியிருக்காங்க. அதை வந்து பயங்கர பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. சங்கதிகள்லாம் இருக்கும். அந்த ஃபீலு நான் சும்மா பாடி வச்சுருக்கிறது அந்த ஃபீலை சாரி பாடினது மாதிரி கேட்டோம்னு வச்சுங்களேன், அந்த ஃபீலு செமையாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரியான நம்ம டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நானே சந்தோஷப்பட்டுக்குவேன். அந்த மாதிரி சாரோட வாய்ஸ் வந்தது பாருங்க, அந்த சாங் வந்து நல்லா இருக்கும், நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு. இதுலயே அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் ஏதாவது சொன்னாரா சார்? சாரு கரெக்ஷன் சங்கதிகள் தான் கொஞ்சம் அது பண்ணாங்க. இது ஒரு சிலது வந்து சாரு ஒத்துக்குவாங்க. சார் வந்து சாரை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு குருங்கிறது வீட்டில் கூப்பிட்டு எனக்கு வந்து பாடம் சொல்லி தருவாங்க. அதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பாடம் சொல்லி தருவாங்க நிறைய. அதில் கிளாசிக்கல் பொடி சங்கதின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உன்னி சாருக்கு அடிச்சிக்க முடியாது, அப்படி இருக்கும். நான் அப்படியே மேல்தாயிடுவேன் சார். ஸோ நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்களா சார் சார்கிட்ட ஒரு மாதிரி பாட்டு டெய்லி வீட்டுக்கு போய்? ஆமாம் சார், கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் கோயம்புத்தூர் இசைக்கல்லூரியில் இசை கலைமணி அப்படிங்கிற ஒரு பட்டம் 3 வருஷம் படித்தேன். அதுலேயே டீச்சர் ட்ரைனிங் டிஎம்டின்னு சொல்லுவாங்க, அது படித்தேன். நம்ம அண்ணாமலை மன்றம் அதில் முதுகலை இசைக்கலைமணி படித்தேன். ப்ராப்பராக படிச்சு கிளாசிக்கல் ப்ராப்பராக கொஞ்சம் படிச்சுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு தான் இசைக்காக போராடணும். அதில் வந்து எனக்கு ஒரு 2-3 பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, நிறைய உதவி பண்ணாங்க. சங்கீதத்தில் வந்து சாரு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே சார். அண்ட் இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் இருக்குல்ல, உங்களோட ஃபேவரட் சிங்கர்ஸ் வேற யாராவது இந்த படத்தில் வந்து பாட வைக்கணும்னு நினச்சி அந்த வாய்ப்பு அமையாமல் போச்சா? ஃபேவரட் சிங்கர்னா ரொம்ப எஸ்பிபி சாரை ரொம்ப பிடிக்கும். சாரை பாட வைக்கிறதுக்கான சூழல் இல்லை. ஓகே. இல்லை வேற யாராவது இப்போ இருக்கிற சிங்கர் மைண்டில் வச்சு ஒருவேளை இவங்களை வந்து பாட வைக்கலாம், அந்த பாட்டு பரவாயில்ல வேற ஒருத்தவங்க பாடிட்டாங்க, இவர் அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும்ல, இவங்களெல்லாம் பாட வச்சிடணும் அப்படின்னு? அந்த மாதிரி மிஸ் ஆன சூழல் வந்து அமையல. அது நீங்க நினைச்சது எல்லாமே 5 பாடல்களுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து இடையில வந்து ஒரு பெப்பி நம்பர் பாடி காமிச்சிங்க, அது வந்து முகேஷ் பாடினாருன்னு சொன்னீங்க. முகேஷ் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக பாடிடுவார். ஒருவேளை நீங்கள் யோசிச்சிங்களா, ஒருவேளை இவரை வச்சு வேற ஏதாவது ஒரு மெலடி சாங் நம்ம ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது இன்னைக்காவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? பேரடியாக யோசிக்கிற மாதிரி இவர் வாய்ஸுக்கு நம்ம வேற ஒரு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மெலடி சாங் கொடுப்போம் அப்படின்னு?
இல்லை யோசிச்சிருக்கேன் நான். முகேஷ் வந்து மெலடி பேத்தா சாங்கெல்லாம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு நீங்கள் அவர் ம். பாடியெல்லாம் கேட்டிருப்பீங்க. பயங்கரமாக பாடுவாப்புல. அந்த அந்த ஃபீல்டெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. நம்மளால ட்ரை பண்ண முடியாது. அது நான் உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? அதனால் எனக்கு டிவோஷனல் பாடியிருக்காங்க முகேஷ். ஓகே டிவோஷனல் பாடியிருக்காங்க. அதில் மெலடியெல்லாம் சாய்பாபா பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஓகே. சூப்பர் சார். அந்த இந்த படத்தில் செய்ய முடியாத வேலையை வந்து அந்த மெலடியை வந்து சாய்பாபா டிவோஷனல் சாங்ஸ்ல பண்ணிட்டீங்க. ஆமாம் சூப்பர் அது சூப்பர். பண்ணிட்டான். Nice. ஆமாம். முகேஷ் எல்லாம் நல்லா எனக்கு ரொம்ப சூப்பர் சார். பிடித்த சிங்கர்கள்ல அவரும் ஒரு. சார் படத்துக்கு மொத்தம் 5 பாட்டு. 5 பாட்டுமே வேற ஒரு ஜானர். நீங்கள் அந்த பாட்டெலாம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களோட ஃபேவரட் சிங்கர், உங்களோட குருவெல்லாம் பாட வச்சிட்டிங்க. அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு அந்த ஒர்க். இன்னொரு பக்கம் படத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஒரு பக்கம் படத்தில் நிறைய காமெடி இருக்குது, லவ் இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போசிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு 2 இடம் மட்டும் கொஞ்சம் எமோஷன் இருக்கும். பாக்கி எல்லாமே இந்த காமெடி இதுதான். அதிகமாக நம்ம காமெடிக்கு வந்து டோன்ஸ் தான் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதில் வந்து நான் பெரிய அளவில் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனா ஒரு 2 இடம் நல்லா அதுக்கான சூழல் அமைஞ்சது. கல்யாண யாசகம் கேட்க வருவாங்க ஒரு ஹீரோ கிட்ட. அப்போ வந்து நான் பயங்கர ஃபீலாக நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், நல்லாவே ஒர்க் பண்ணோம். எல்லாமே ஒர்க் பண்ணோம். அதில் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி, ஆனால் அந்த ஒரு அழுகிற ஃபீல் அது எல்லாருமே பார்த்த உடனே எல்லாரும் கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அழுதுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதில் கொஞ்சம் சந்தோஷம் நமக்கு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோங்கிற ஒரு இது. அது ஆர்ஆர்லாம் நல்லா இதாக இருக்கும். பாக்கியெல்லாம் காமெடிக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். நீங்க கம்போஸ் பண்ணும்போது அது எமோஷனலா நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா சார்? ஃபீல் பண்ணதுனால நீங்க அழுதீங்களா? நானே பண்ணிட்டு நான் அழுதுருக்கேன். நானே அழுதுருக்கேன். கருமாரி தேட்டரில் படம் பார்க்கும்போது கூட அந்த சீனுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துச்சு. ஓகே. அவன் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த சீனு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா எது சார்? எனக்கு கம்ஃபர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நான் கீபோர்டு தான். ஓகே. கம்போசிங் அது தான். மேக்ஸிமம் கீபோர்டு கூட நான் பண்ணுவேன். எனக்கு கிளாசிக்கல் கற்றுக்கிட்டதுனால அந்த ராகம் மெயினில் இருக்கும். டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷன் சொல்லும்போது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். இல்லைன்னா அப்படியே கிளம்பி வெளியில் போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு மெயினில் வரும். அதுக்கு பிறகு வந்து அந்த கம்போஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த சிச்சுவேஷன் நினைச்சு ஒரு வாக் போயிடுவீங்களா? அப்படி வெளியில போயிட்டு வருவோம். வந்தது பிறகு ஒரு டியூன் இருக்கும். அது அவங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்படி நீங்க வாக்கிங் போயிட்டு வந்து கம்போஸ் பண்ணது இந்த படத்துல என்ன பாட்டு? அது வந்து சண்டால. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சண்டைக்காரா. ஓகே. சண்டைக்காரா பாட்டு அப்படிதான். நான் அப்படியே சொன்னதும் பிறகு ஒரு லவ் டூயட்டு அப்படின்னாங்க. கொஞ்சம் வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருக்கும். ஆனால் மெலடி இருக்கணும். சூப்பர். அப்புறம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் டீ சாப்பிட்டு சார் நான் அப்படி போயிட்டு வரேன்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour கழிச்சு அப்படியே திரும்பி வண்டியில் 2 wheeler போயிட்டு மறுபடியும் அந்த டியூனை பாடி காமிச்சோம். ஓகேன்ட்டாரு. ஓகே. அது சந்தோஷம். போயிட்டு வந்தது பிறகு அந்த டியூன் ஓகேன்னாங்க அப்படின்ட்டு அது சந்தோஷம் எங்களுக்கு. அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ்டா இருந்தா டக்குன்னு ஒரு வாக் போயிட்டு வந்தா சரியாயிரும் போலயே சார். 5 கிலோமீட்டர் நிறைய டியூன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு இடத்துல அப்படியே போகும்போது பண்ணதான் நிறைய டியூன்ஸ் எல்லாம். திருமண ஓலைங்கிற சாங் கூட அப்படி தான் பண்ணேன் நான். சொன்னது பிறகு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே நண்பர்கள் எல்லாம் கூட போய் டைரக்டர் நான் எல்லாம் போய் டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் அவங்க நீங்கள் ஆஃபீஸ் மேலே போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்புறம் போய் ஒரு 2 டியூன் போட்டோம். அதில் இந்த டியூன் ஓகே பாருங்க. இனிமேல் இவர் வந்து கம்போசிஷனை விட்டு நடந்து போறாரு வெளியிலனா விட்டுறணும். அழகா ஒரு டியூனோட வந்துருவாரு ஸ்டூடியோக்கு. அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. இவருக்கு பக்கத்துல உட்கார வைக்க கூடாதுங்க, விட்டுறணும் அப்படிம்பாங்க. சரி, உங்களோட பாடல்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களா இல்ல கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்ஸ் அந்த மாதிரி? நிறைய லைவ் இருக்கும். சோலோ வயலின் பண்ணியிருக்கோம். தவில், டேப்பு, அதில் வந்து டோலக்கு, தபேலா இதெல்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்கோம். நாதஸ்வரம் லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த பிடிக்கும் சார்? அதாவது படத்தில் இப்போ ஒரு சில மியூசிக் டேரக்டர்னால் இப்போ ஒரு சிலர் படத்தில் வந்து எமோஷனை கன்வே பண்ண வயலின் இருக்கும், ஒரு சிலர் இந்த தவில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த ஃப்ளூட் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டக்குன்னு ஒரு எமோஷன், இப்போ லவ் சீன்,
இந்த மாதிரி சீன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் செமையாயிடும் அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இது? எனக்கு வந்து ஒரு ஃபீல் வேணும்னா வயலின் ஓகே. யூஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். அவர் கிராமியமாக வேணும்னா நம்ம எல்லாருமே ஃப்ளூட் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நாதஸ்வரத்தை கொஞ்சம் நாதஸ்வரம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை Okay. யூஸ் பண்ணுவோம். And இந்த படத்துல வந்து நீங்க எந்த பாட்டுமே பாடல அப்படின்றது எங்களுக்கு வருத்தமான விஷயம் தான். பட் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படங்கள்ல பாடிருக்கீங்களா சார்? பாடியிருக்கேன். நான் படைசூலன்னு ஒரு படம் நான் மியூசிக் பண்ணேன். ம். அதில் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கேன். அது லவ் பேத்தாஸ் தான். அது ஹீரோயினுக்குள்ள மாண்டேஜ் சாங். அது எங்களுக்காக ஒரு 2 லைன் பாட முடியுமா? உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும், ஒரு கோடி ஆசைகளை துன்னிடம் சொல்லிட வேண்டும், எப்போதும் நீதான் வேண்டும், என்னருகே இருந்திட வேண்டும், 7 ஜென்மங்கள் உனக்காக வாழ்ந்திட வேண்டும், என் உயிரும் உன்னுயிரும் ஒரு உயிராயாக வேண்டும், உயிருள்ள நொடி வரையில் நீ மட்டுமே உறவாய் வேண்டும், ஆஹா. உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும், 7 ஜென்மங்கள் உனக்காக வாழ்ந்திட வேண்டும். ஆஹா சூப்பர் சார். அதுக்கும் நீங்க தான் மியூசிக் ஆமா, நான் கம்போசிங் தான் நீங்க தான் music. பண்ணிருந்தீங்களா சார்? செம சார். எப்படி சார் பேசும்போது ஒரு மாதிரி ஒரு டோன்ல இருக்கீங்க, பாடுறப்ப டக்குன்னு ஒரு மாதிரி வேற டோனுக்கு மாறிடுறீங்க? அப்படி இல்லை சார், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லை அது. ஓகே. ஆமாம். சார் ஒரு பக்கம் வந்து கர்நாடிக் மியூசிக் டிவோஷனல் சாங்ஸ்னு போயிட்டு இருந்த உங்களோட ஜர்னி, மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சினிமாக்குள்ள வந்த தருணம் அது எங்க நடந்தது? அது நான் கோயம்புத்தூர் மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் எல்லா நண்பர்கள்லாம் படம் பார்க்க போவோம் அடிக்கடி. காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் வந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவோம். பண்ணிட்டு ஒரு படம் அந்த படம் பார்க்க வந்து நம்ம சென்னைக்கு போகணும், பாடகர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது இருந்தது. அப்புறம் அதுக்கான முயற்சியே பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில பாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்தது. அதில் பாடிட்டோம். கோயம்புத்தூரில் தான் எனக்கு அந்த எங்கள் நண்பர்கள் மூலமாக தான் அது தோணுது. ஓகே சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் மியூசிக் கம்போசிஷன் தாண்டி வந்து பாடகராகவும் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி இப்போ இருக்கிற இந்த ஒரு கல்ச்சர், இப்போ வந்து அனிருத் வந்து டக்குன்னு பார்த்தா சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் பாடுறாரு, சந்தோஷ் நாராயண் டக்குன்னு பார்த்தா யுவனோட மியூசிக்கில் பாடுறாரு, யுவன் ரஹ்மான் மியூசிக்கில் பாடுறாரு. அந்த மாதிரி வந்து நீங்களே வேற யாராவது பார்த்து கூப்பிட்றப்போ இந்த மாதிரி சார் நீங்கள் வாங்க சார் உங்கள் வாய்ஸ் கேட்டோம், நீங்கள் என் மியூசிக்ல இருந்து பாடுங்கன்னா போய் பாடுவீங்களா சார்? கண்டிப்பாக பாடுவோம். கன்ஃபார்ம். அப்படின்னா யாரெல்லாம் லிஸ்ட் உங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்? ராஜா சார் மியூசிக்கில் பாடணும்னு ஆசை. ஐயாவை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜா சாரோட பாட்டு? இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதும் ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம். சூப்பர் சார். செம சார். பாட்டுகளை சேரணும் போலயே. ஆமா பார்க்க ஆசையா இருக்கு சார். நன்றி. நானும் பாருங்க இந்த வாய்ஸ் வச்சுட்டு பாடகர் ஆகணும்னு பாக்குறேன். பாடுங்க. பாட்டுனா இதாகுது சார், பாட்டுனா ஒரு மாதிரி கேட்கற மாதிரி இருக்க முடியும். இல்லை சார், பாடுங்க சார், கேட்கலாம் சார். நீங்க நீங்க பாடுங்க சார். நீங்க ஏதாவது கற்றுக் கொடுங்க சார் எனக்கு. ஒரு ஏதாவது ஒரு ஐபிஎச் ஏதாவது சும்மா ஏதாவது நார்மலாக கற்றுக் கொடுங்க சார், பாட நான் ட்ரை பண்ணுறேன். என்ன செய்ய ஏது செய்ய, என்ன செய்ய ஏது செய்ய, எனக்கு எதுவும் புரியல, எனக்கு எதுவும் புரியல, எத்தனை கோயில் எத்தனை கோயில், எத்தனை கோயில் சுத்த, எத்தனை கோயில் சுத்த, எத்தனை கோயில் சுத்த, எத்தனை கோயில் சுத்த, எந்த சாமியும் உதவல, எந்த சாமியும் உதவல. அழகா பாடுறாருல. அவ்வளவுதான், சிங்கர் ஆயிட்டேன். மினி கிளாஸ் சார் கண்டக்ட் பண்ணி வேற ஈவினிங் கம்போசிஷன் வச்சுப்போமா சார்? நீங்க ஒரு சின்ன பிட்டு முடிய கொடுங்க சார், பாடகரை அறிமுகப்படுத்தி விட்டுருங்க சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். தேங்க்யூ சார். கேட்ட உடனே நீங்க எனக்காக வந்து சொல்லி கொடுத்ததுக்கு. ரொம்ப நல்லா பாடுறாரு. அப்படியா சார்? ரெக்கார்டிங்ல பாட வச்சுட்டு அடுத்த வாய்ப்பே அமைஞ்சிருச்சு. சிங்கரா திறமையை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க வந்து பாருங்க, நான் பரதடவை சொல்லுவேன் சார், கிண்டல் பண்ணுவாங்க சார் என் பாட. இப்ப பாத்தீங்களா எப்படி ஒரு மியூசிக் அவங்களோட ட்ரைனிங்ல அவர் சூப்பரா பாடினாரு சார். அது அப்படிங்களா? ட்ரைனிங் தான் அதுக்கு காரணம். அப்படி வந்து நம்ம பெருமை எடுத்துக்கலாம். ஆமா சார், உங்களாலதான் சார். சார் உங்களுக்கு வந்து ராஜா சாரோட மியூசிக்ல பாடணும்னு ஆசை, பட் அதே மாதிரி உங்களோட மியூசிக்ல வேற எந்த மியூசிக் டைரக்டர் வந்து பாடினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஆசை? ராஜா சார் பாடணும்னு தான் எனக்கு அவரே தான் திருப்பியும் ராஜா சார் தான் அங்க வச்சிருக்காரு. அதுக்கு மேல அவரு ராஜா சார், நாங்க ராஜா சார் பாடணும்னு கம்போஸ் பண்ணியே வச்சிருக்கோம். அது ரமணர் சாங்.
ஏற்கனவே ரெடியா இருக்கு வேற. வச்சிருக்கோம். Okay. ஆனா சார் ஒத்துக்கணும். ஆல்ரெடி ஒரு டிவோஷனல் சாங் ரமணர் சாங் போட்டு ரமணர் வச்சிட்டீங்க. song பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்ரோச் பண்ணீங்களா சார், போய் கேட்டீங்களா? இல்ல இன்னும் போல ஓகே. அதுக்கான சூழல் அமையல. கூடிய சீக்கிரம் போவோம், சார் பார்க்கணும், பார்த்துட்டு Super. கேட்போம். அது சார் ஒத்துக்கணும். அதுக்கு ஐயா ஒத்துக்கிட்டா சந்தோஷம், அது மிகப்பெரிய பாக்கியம். சூப்பருங்க ராஜா சார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி டக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரமணர் சாங் ரெடியா வச்சிருக்காராம், கம்போஸ் பண்ணி ஸ்டுடியோக்கு போனா மட்டும் போதுமா சார், நீங்க ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க? சாருக்கிட்ட முதல்ல பர்மிஷன் நம்மளுக்கு ஆசை நிறைய இருக்கும். சாருக்கு டைம் வேணும். ஓகே சார். அது அவங்க அதை ஃபீல் பண்ணணும். ரமணர் நினைச்சா நடக்கும் சார் அந்த சாங்ல ஒரு 4 லைன் வேணா பாடி காட்டுங்க சார், அதை பார்த்தா கண்டிப்பா இல்லை சார், வேணாம் சார், அது வெளியில போடக்கூடாது. சர்ப்ரைஸா ஓ, அது வச்சிருக்கீங்க, வந்து- சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க ஆமா, நினைக்கிறேன். suspense. சொல்லுங்க. சிங்கிளா சூப்பர் எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் சாருக்கு பண்ணணும். மட்டும் தான் பாடி காப்போம். சூப்பர் 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 சார். இப்போ வந்து இப்போ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்க, பாடகராகவும் ஆயிட்டீங்க, நல்லபடியா போயிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சென்னைக்கு வந்து ஒரு பாடகராகவும் ஒரு இசையமைப்பாளராகவும் ஆகணும்னு வந்தப்ப அந்த வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சிச்சு, முதல் வாய்ப்பு? சார் முதல் வந்து நான் பாடகராக தான் முயற்சி ஆரம்பிச்சீங்க. பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்த இசையமைப்பாளர் தேவா சார். ஓ, தேவா சாரை போய் பிரசாத் ஸ்டுடியோவில் நானும் என்னோட நண்பரும் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போக முடியல. சென்னைக்கு அங்கேருந்து வந்தோம்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு பிறகு சின்ன சின்ன டிவோஷனல் அதெல்லாம் பாடிட்டு அப்படியே உள்ள வந்துட்டீங்க சினிமாக்குள்ள. சூப்பர் சார். சார் கம்ப்ளீட்டாக இப்போ சினிமாக்கு நீங்கள் கம்போஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிவோஷனல் சாங்ஸ்லாம் நிறைய கம்போஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இதுக்கு நீங்கள் ஒர்க்காக எப்படி சார் வேரி பண்ணிப்பீங்க? என்னென்ன வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்கும்? ஒர்க்கு கம்போசிங் எல்லாமே ஒரு ஒர்க்கு தான். இதோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். இது பக்தி இதாக இருக்கு இல்லைங்களா. சினிமாவுக்கு நீங்கள் வந்து டைரக்டர் சொல்கிற சுச்சுவேஷனுக்கு பண்ணணும். டிவோஷனலுக்கு நானே ஃபீல் பண்ணி கம்போஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நம்மளா ஒரு சுச்சுவேஷன் நினச்சிக்கிட்டு நம்மளே ஒரு சுச்சுவேஷன் இது பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இந்த சாங் நான் கம்போஸ் பண்ணதுலேயே டிவோஷனல் சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்றது உங்களுக்கு என்ன? மனமே மனமே மறவாதே காமாட்சி அவளே, தினமும் அவளை நினைத்திடுவாய் தாரரரரரரே. லிரிக் ஞாபகம் இல்லை. ஓகே சார். இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப காமாட்சி அம்மனுக்கு வந்து சூப்பர் பண்ணின பாடல் கிருஷ்ணராஜன் பாடினாங்க. சூப்பர். இப்போ வந்து படங்கள் எல்லாம் பாட்டு நம்ம கம்போஸ் பண்ணால் அது தேட்டரில் ரிலீஸ் ஆகும், இல்லை முன்னாடி சிடியாக வித்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம லைவாக பார்க்க முடியும் கமெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பக்தி பாடல்கள்லாம் பண்ணுறப்போ அதனுடைய வரவேற்பை எப்படி சார் நீங்கள் கலெக்ட் பண்ணிப்பீங்க? எங்கே அந்த வரவேற்பு கிடைக்கும் லைவாக? இப்போ எல்லாம் யூடியூப் தானே, அதில் எவ்வளோ வியூவர்ஸ் பார்த்துருக்காங்கன்னு. இப்போ ஒரு கம்பெனிக்கு ரெகுலராக சாங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க நம்ம அனுப்பிவிடுவாங்க எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ லைக் இருக்குது. சரி, இதை இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன எஃபெக்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓகே. ஸோ அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. இப்போ டிவோஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கேட்டால் தான் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அதனால வார்த்தைக்கான முக்கியத்துவம் கொடுப்போம். யமன் கட்டளையோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சார்? அது இப்போ வந்து எம்ஆர்பின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்த மாதம் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். அது எம்ஆர்பி, அது மனசு ரெண்டும் புதுசுன்னு பேர். மனசு ரெண்டும் புதுசு. அதான் எம்ஆர்பி. எம்ஆர்பி அது வந்து சம்சுதீன்ட்டு டைரக்டர். அவங்களே அவங்க மகன் தான் தயாரிப்பாளர். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அதில் தான் பாடிருக்கீங்களா சார்? இல்லை சார், நம்ம அதில் சூழல் முடிவு பண்ணாதான் முடிவு பண்ணாதான் தலைவர் பாடுவார். சூப்பர் சார். ரொம்ப ஸ்வீட்டாக நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யமன் கட்டளை படத்தினுடைய வெற்றி மாதிரி உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.